எந்த சதுர்த்தியில விரதம் இருந்தாலும் இல்லாட்டியும், நீங்க சங்கடகரா சதுர்த்தியில விரதமே இல்லாட்டி கூட, நீங்க வருடத்தில் ஆவணி மாதத்தில் இந்த நாளில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விரதம் என்பது உங்களுடைய எல்லா நாட்களிலும் நீங்கள் இருந்ததுக்கான ஒரு பலனை கொடுக்கும் என்று எல்லா மூல நூல்களும் சொல்லுது. ஓகே. ஆனா நம்ம மிஸ்டர் பிள்ளையார் அப்படியே சொல்றாரு, எல்லாரும் சாப்பிடுங்கப்பா. பிள்ளையார்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன, நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், எனக்கும் நிறைய கொடுத்துரும், நானும் உனக்கு நிறைய கொடுக்குறேன். இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்ச எனக்கு பிள்ளையார் ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, நம்பால ஒரு நீ எதை கொடுக்குறியோ நான் அதை உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பிள்ளை உள்ளம் கொண்டவர் அவர். அவருக்கு கள்ளங்கவடமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அதுக்கான சாதாரணமாகவும் எடை போட்டக்கூடாது. இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படி வேலை பார்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா, இத்தனை தெய்வங்களையும் நம்ம பிள்ளையாருக்கு மட்டும்தான் உண்டு. ஈஸியா வசியப்பட்டுருவார் அவர். வசியம் அப்படின்னு நீங்க தப்பா எடுக்க வேணாம், பசித்தல் அப்படிதான் வசியம், வேற ஒன்றும் இல்லை. ஈஸியா மனசுக்குள்ள உட்காந்துறாரு. மற்றவங்கள நீங்க கூப்பிடுறதுக்கு அவ்வளோ மெனக்கடும்னா, பிள்ளையாரப்போ நீங்க கூப்பிடுறதுக்கு வேற மெனக்கடவே வேண்டாம். நீங்க நினைச்சாலே போதும். நீங்க நினைச்ச அடுத்த நிமிஷத்துல என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும், கொஞ்சம் கொழுக்கட்டை, அவளு, பொரிக்கடலை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தலைவருக்கு தேவைப்படுவே தவிர மற்ற எதுவுமே தேவை அவருக்கு இல்லை. பூரண அன்பு மட்டும்தான் விநாயகரை வழிபடுவதற்கான ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது.